மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்ததாம். அது என்னவென்றால், நான் கடவுளை பார்க்கணும், கடவுள் என் வீட்டுக்கு வரணும் என்ற ஒரு பெரிய ஆசை அவனுக்கு இருந்ததாம். அதனால் அந்த மனிதன் என்ன பண்ணானாம், தினமும் கடவுளிடத்தில் ஜெபிப்பானாம். ஏசப்பா, நான் உங்களை பார்க்க வேண்டும், என் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்று ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தானாம். அப்போது அன்றைக்கு நைட் அவன் தூங்கும் பொழுது கனவு ஒன்று வந்ததாம். அந்த கனவுல கடவுள் அவனிடத்தில் பேச ஆரம்பித்தாராம். மகனே, நீ இத்தனை நாள் நான் உன்னை பார்க்கணும், நான் உன் வீட்டுக்கு வரணும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், அதுக்காக காத்துரு என்று சொன்னாராம். காலையில் அவன் எழுந்த உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆஹா, கடவுள் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வரப்போகிறார், அவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கணும் என்று நினச்சி அவன் என்ன பண்ணானா, அவன் ரொம்ப தூரம் அவன் பிரயாணப்பட்டு அவன் ஒரு பெரிய கடைகளுக்கெல்லாம் சென்று அவன் கடவுளுக்காக சில இடத்துல ஒரு அழகான ஒரு பெட்ஷீட்டை வாங்கினானாம். அதே போல் ஏசப்பாக்காக ஒரு அழகான ஒரு ஸ்லிப்பரை வாங்கினானாம். அதே போல் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நான் என்ன பண்ணானாம், வாங்கினானாம். அப்படி வாங்கி கொண்டு அவன் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கிற ஒரு வழி பக்கமாக வந்து கொண்டே இருந்தானாம். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஓரமாக ஒரு வயசான ஒரு மனுஷன் காலில் எந்த ஸ்லிப்பரும் இல்லாமல் கல்லும் மேடுமா இருக்கிற அந்த வழியில் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு வந்தாராம். அதை பார்த்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சே, ரொம்ப பாவம்ல, அவர் கஷ்டப்பட்டு இங்கே நடந்து வந்து கொண்டே இருக்கிறாரே என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த மனுஷன் அவரை பார்த்து கேட்டானா, சார், உங்ககிட்ட ஏதாவது ஒரு செப்பல் ஏதாவது இருக்கா? எனக்கு இருந்தால் கொடுக்குறீங்களா? என்னால் நடக்கவே முடியல, எனக்கு நீங்கள் ஒரு செப்பல் எதுனா கொடுத்தீங்கன்னா அதை வழியை நான் அதை போட்டு நான் கொஞ்சமாக நான் நடந்து வருவேன், உங்ககிட்ட இருக்கா என்று அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தாராம். அதை பார்த்து அந்த மனுஷனுக்கு மனசு கேட்காம ஏசப்பாக்காக வாங்கி வச்சிருந்த அழகான அந்த ஸ்லிப்பரை என்ன வயதான மனுஷனுக்கு கொடுத்தானாம். அதே போல் கொடுத்துட்டு அவன் நடந்து கொண்டே வரும்பொழுது ஒரு பக்கமாக பார்த்தால் ஒரு வயசான ஒரு அம்மா குளிர்னு ரொம்ப நடுங்கி கொண்டே இருந்தாங்களாம். அதை பார்த்த அந்த மனுஷன் அவங்க கிட்ட போயிட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, சாமி, நீ உங்ககிட்ட ஏதாவது பெட்ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் எனக்கு கொடு, எனக்கு இந்த குளிர் என்னால் தாங்க முடியவே இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். அவனுக்கும் மனசு கேட்கவில்லை. அவன் கையில் இருந்த ஏசப்பாக்காக வாங்கி வச்சிருந்த பெட்ஷீட்டையும் அந்த அம்மாக்காக கொடுத்தானா. அவன் நடந்து கொண்டே வரும்பொழுது அவன் யோசிச்சுட்டே வந்தானா, சே, நம்ம ஏசப்பாக்காக வாங்கி வச்சிருந்த ஸ்லிப்பரும் போயிடுச்சு, பெட்ஷீட்டும் போயிடுச்சு, அட்லீஸ்ட் ஏசப்பாக்காக நம்ம சாப்பாடாவது வாங்கி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் நடந்து கொண்டே வரும்பொழுது திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் ஓடி வந்து அந்த மனுஷக்கிட்ட, சார், உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது சார், நான் சாப்பிட்டு 7 நாள் ஆகுது சார், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது சார் என்று அவன் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருந்தானாம். அவருக்கு மனசு கேட்கல. தன் கையில் இருந்த சாப்பாடும் பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கையை நடந்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். அவன் வந்து தன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய கதவை திறந்தா உள்ளே ஏசப்பா உட்கார்ந்து கொண்டிருக்காராம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். போயிட்டு ஏசப்பாவுடைய காலில் விழுந்து, ஏசப்பா, உங்களுக்காக நான் நிறைய பொருளை வாங்கினேன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே என்னால் கொடுக்க முடியல, எல்லாமே நான் வர வழியே கொடுத்துட்டேன் என்று சொல்லும் பொழுது ஏசப்பா சிரித்து கொண்டே, அதோ நீ வாங்கிட்டு வந்த பொருள் இது தானே அப்படின்னாராம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏசப்பா, நான் அங்கே இருக்க எல்லாருக்குமே கொடுத்தனே, அந்த பொருள் எல்லாமே இங்கே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டானாம். ஏசப்பா அது சொன்னாராம், மகனே, அதோ வர வழியில் நீ பார்த்தல, அது எல்லாமே நான் தான். நீ உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்ட, நீ என்னுடைய மகனாக இருக்கிற நீ எல்லாருக்குமே உதவி செய்கிறியா, எல்லாருமே நீ கருணையாக பார்க்குறியா என்பதை நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீ வர வழியிலலாம் நான் தான் அந்த இடத்துல நின்று இருந்தேன். ஆனால் நீ வர வழியில எல்லாமே நீ எல்லா மனுஷருக்கும் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்று சொன்னாங்களாம். ஆமாங்க, வேதத்திலும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் சிறியவராகிய
என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாங்க, நிறைய சமயத்தில் நம்ம வெளியே போகும்பொழுது நிறைய மக்களை நம்ம பார்ப்போம். சில பேர் நம்ம இடத்துல உதவியில் கேட்பாங்க. சில சமயத்தில் நம்ம நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நம்ம இடத்துல பிச்சை கேட்க வருவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யணும். ஏன்னா சில சமயத்தில் நம்மை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கடவுள் அவரே கூட சில வேஷத்தில் நிற்பாங்க. அப்படி நம்ம உதவி செய்யும்போது அதை பார்க்கிற பரமபிதா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். என் மகன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா என்று கடவுள் சந்தோஷப்படுவார். நாம் ஒரு பிச்சைக்காரர்களோ அல்லது நம்மிடத்தில் பணம் இல்லாமல் நம்மிடத்தில் யாரும் வந்தாங்கன்னா நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்கிறோமா, இல்லை நாம் வைத்து கொண்டே நாம் அவங்களை உதாசீனப்படுத்துகிறோமா? நம்ம அப்படி உதாசீனப்படுத்தும் பொழுது அதை பார்க்கிற பரமபிதா நம்மை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் நாம் எல்லாருமே நம்மளால் முடிந்த உதவியை நமக்கு திரும்பி செய்ய முடியாதவர்களுக்கு நாம் செய்வோம். அப்படி செய்யும்போது அதை பார்க்கிற கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். God bless you.